வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான கார போண்டா செய்ய போகிறோம். ஈவினிங் டீ டைமில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லாத டயத்தில் வீட்டில் இட்லி மாவு இருந்தால் போதும், ஒரு 10 நிமிஷத்தில் டேஸ்டியான கார போண்டா செஞ்சிடலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு ஒரு 5 கரண்டி எடுத்திருக்கேன். மாவு புளிச்சிருக்கக்கூடாது. புளிச்ச மாவில் போண்டா செஞ்சோம்னா போண்டாவும் புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் புளிக்காத இட்லி மாவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம இட்லி மாவில் போட முடியாது, தளர்வாக இருக்கும் மாவு. அதனால் திக்னஸுக்காக இதை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இட்லி மாவில் உப்பு கம்மியாக இருக்கும். போண்டா நமக்கு உப்பு உரப்பாக இருக்கணுங்கிறதுனால 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணது, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிளகு ஒரு 7-8 மிளகு உடைச்சது சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காய பொடி கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெசரி விட்டுக்கலாம். இட்லி மாவோட சேர்க்குறதுக்கு பச்சரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு, கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும் போண்டா. இப்போ மாவு நல்லா திக்காக இருக்குது, போண்டா வடை செய்கிற அளவுக்கு. இப்போ இருப்பு சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் மாவை எடுத்து சின்ன சின்ன துணுக்காக கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ போண்டா நல்லா வெந்து வெளியில் கொஞ்சம் மொறுமொறுப்பாயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் மாவை நம்ம வடையாகவும் தட்டி போட்டுக்கலாம். ஒரு உருண்டை மாவு அப்படி எடுத்து கட்டை விரலால் அழுத்தி போடலாம். நல்ல ஷேப்பாக வரும் வடை. வடையும் நல்லா முறுமுறுப்பாக வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்கிற மாவை வடை போண்டா என்ன தேவையோ அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நாம் எடுத்த 5 கரண்டி மாவுக்கு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டியான சூடான போண்டா வடை ரெடி ஆகிடுச்சு. இது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.